أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون. صدق الله العظيم. சுபுஹனுடைய தொழுகை தொழுவதற்கான பாக்கியம் அளித்த ரப்புல் ஆலமீன் நாம் வாழும் காலமெல்லாம் அவன் நம் மீது கடமையாக்கிய அனைத்து கடமைகளையும் உரிய நேரத்தில் உள்ள தூய்மையோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் நிறைவேற்றுவதற்குரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏவியதை எடுத்து நடக்கவும் அவர்கள் எச்சரித்ததை தவிர்த்து வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. நாம் வாழ்கிற இந்திய மண்ணிலும் உலக அளவில் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அமைதியான வாழ்வை நிறைவாக வாழக்கூடிய நிர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் சமூகத்திற்கு நிறைவாக வழங்கி அருள்பாலிப்பானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களில் அதிகமான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். இந்த உலகத்தில் நிறைவான பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் என்ற சமூகத்தை உடையவர்கள். குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தவர்களிடம் சொல்லக்கூடிய வார்த்தையும் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அகிலத்தார்களில் நிறைவான பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. நபிமார்களை அல்லாஹ் தொடர்ச்சியாக பனு இஸ்ரவேலர்களில் கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பை அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களில் அல்லாது அரபியர்களில் அல்லாஹ் வைத்தான், குறைஷி குலத்தில் வைத்தான். யூதர்களுக்கான மிகப்பெரிய இழப்பாக அது ஆகியது. அவர்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றமாக ஆகிப்போனது. ஏனென்றால் முன்னுண்டான வேதங்களிலெல்லாம் வர்ணித்து சொல்லப்பட்ட அந்த நபி, சிறப்பிற்குரிய மிக மகத்துவமுடைய மிக உயர்ந்த கண்ணியத்தை இறைவனிடத்தில் அடைந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த நபி, தம் சமூகத்தில் உள்ளவர்களில் பிறப்பார்கள் என்ற ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் இருந்தவர்களுக்கு அது ஒரு ஏமாற்றமாக இருந்தது. அதனாலேயே அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான வெறுப்புகள் அதிகமானது. அல்லாஹ் ஏன் அரபியர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏன் தேர்வு செய்தான் என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் சில விஷயங்களை சொல்வார்கள். அன்றைய சூழ்நிலையில் உலகத்தில் அரபுகளிடத்தில் சில குணாதிசயங்கள், நல்ல பண்புகள் இருந்தது. ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்பதை நாம் சிலர்கள் வித்தியாசமாக விளங்கி வைத்திருக்கிறோம். எல்லோரும் பாவத்தில் மூழ்கியிருப்பார்கள். கொலை, கொள்ளை இவைகளெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அனாச்சாரங்கள், அட்டுழியங்கள் நாளெல்லாம் நடக்கும், எல்லோரும் செய்வார்கள் என்கின்ற சில தவறுதலான புரிதல்கள் நமக்குள் இருக்கிறது. உண்மையான நிலவரம் என்ன என்றால், உலகத்திலே வாழக்கூடிய மக்களில் அன்றைக்கு அவர்கள் சில நல்ல பண்புகளை, குணாதிசயங்களை கொண்டவர்களாக அரபிகள் இருந்தார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது, உறவுகளை சார்ந்து நிற்பது, அடுத்தவருடைய மானத்தை பாதுகாப்பது, தன்னிடத்தில் அடைக்கலம் தேடி வந்தவர்களுக்கு முழுமையான அடைக்கலத்தை தருவது, மன்னிப்பது, இது மாதிரியான சில நிறைந்த பண்புகள் அவர்களிடத்தில் குடிகொண்டிருந்தது. அதனாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பை அல்லாஹ் அரபு மக்களிடத்தில் உயர்ந்த குறைஷி குலத்தில் அல்லாஹ் வைத்தான். சிறந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக விளங்கக்கூடிய குறைஷி குலத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அன அரபியும், நான் அரபி, வல் குர்ஆன் அரபியும், குர்ஆன் என்பது
அரபியில் இறக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் அரபி. இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனை நாம் அரபியில் நீங்கள் விளங்குவதற்காக இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் அரபி, குர்ஆனும் அரபி. ஒல் கலாமு அஹ்லில் ஜன்னா, இன்னொரு ஹதீஸும் லிசானு அஹ்லில் ஜன்னா என்று வருகிறது. சொர்க்கவாசிகளுடைய வார்த்தைகள் மொழியும் அரபி என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. சொர்க்கத்தில் அல்லாஹ் எந்த மொழியை சொர்க்கவாதிகள் பேசுவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அரபு மொழி. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி, நீங்கள் அதனால் அரபிகளை நீங்கள் நேசியுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைய மக்களிடத்தில் சில பண்புகள் இருந்தது. ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆண்டு உம்ராவிற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்த மிகப்பெரும் ஒரு கூட்டத்தில் முதன்மையாக நின்றவர்கள் சுஹைல் பின் அம்ர் பின் துவைசி தௌசி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. சுஹைல் பின் ஆமிர் இந்த சஹாபி அவர்கள் பின்னால் இஸ்லாத்தை ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஏற்றுக்கொண்டார்கள். ஹுதைபியா ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது பெருமானாரிடத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அன்றைய நாளில் உங்களை குறித்து, உங்களுடைய தன்மைகளை குறித்து, உங்களுடைய தூதுத்துவத்தை குறித்து நான் விளங்கியிருக்கவில்லை. அதனால் என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள். நீங்கள் உம்ராவிற்கு வருவதை அன்றைக்கு நான் தடுத்து விட்டேன், அதை எண்ணி நான் வருந்துகிறேன். நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வரக்கூடிய அந்த சூழலில் சுஹைல் பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அருமையானவர்களே, கடந்த காலத்தில் செய்த சில தவறுகளையும் கூட எண்ணி வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு குணாதிசயம் அரபிகளிடத்தில் இருக்கிறது. தாயிஃப் நகரத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி தாவாவுடைய பணிக்காக வேண்டி சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் மிகப்பெரிய துயரங்களை அடைந்த சில நிகழ்வுகளில் தாயிஃபினுடைய நிகழ்வும் ஒன்று. பெருமானாருடைய உதிரங்கள், இரத்தங்கள் உடலில் வழிந்து ஓடக்கூடிய சூழலில் பெருமானாருக்கு அவர்கள் நோவினை கொடுத்தார்கள். வார்த்தைகளால், சிறுவர்களை ஏவி வார்த்தைகளால் ஏசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினார்கள். அந்த கொடுமையான நேரத்திலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி தான் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இவர்களை மன்னித்து விடு, யா அல்லாஹ், இவர்களை மன்னித்து விடு, இவர்கள் அறியாதவர்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அரபியர்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னதாக மிகப்பெரிய கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அதற்கு சொல்ல முடியவர்கள் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அறியாமை என்று சொன்னால் 2 நிலைகள் இருக்கிறது. ஒன்று, எதை சொன்னாலும் அது புத்தியில் ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படி சொன்னாலும் சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எவ்வளவு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அறியாமை. இன்னொரு அறியாமை இருக்கிறது. நல்வழிகள் சொல்லப்படுகின்ற பொழுது அதை அப்படியே தனக்குள் ஏற்றுக்கொண்டு அறியாமையை விட்டு நீங்கி விடுவது. இதைத்தான் சஹாபாக்கள் நிறைவாக பெற்றார்கள். மிகப்பெரிய மாற்றத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் வாழ்நாளில். இயல்பாக நாம் பழகி கொண்ட ஒரு சில விஷயங்களை கைவிடுவது என்பது நமக்கு சாத்தியமான ஒன்றல்ல. அது பெரிய சிரமமாக நாம் கருதுகிறோம். ஆனால் சஹாபாக்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இது மார்க்கத்திற்காக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். எதிரிகளாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நல்ல பண்புகளில் நிறைவாக இருந்ததில் ஒன்றுக்கு உதாரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வில்லத்தை முற்றுகையிட்டு விட்டார்கள். ரசூல் வெளியே வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களும் நம்ம என்ன செய்யணும், கொலை செய்து விட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவிற்கு அரபிகளில் உள்ள மிகப்பெரிய புள்ளிகள் பெரும் கூட்டமாக ரசூலுடைய வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கக்கூடிய இந்த செய்தியை, ஒரு நாள் இரவு முழுவதும் இருக்கிறாங்க. காலையில் எழும்பி வெளியே வரும்போது நபி அவர்களை கொலை செய்யணும் அப்படிங்கிற நிலையில். ஆனால் அந்த வீடு பெரிய இரும்பு கோட்டையெல்லாம் போடப்படலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய வாதில், அந்த வாசலுடைய அமைப்புங்கிறது ஒரு கனத்த திரையை கொண்டு அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏழ்மையான நிலை அதுதான். மிகப்பெரிய அரசராக வாழக்கூடிய தகுதி இருந்தும் அண்ணன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, ஏழ்மையாகவே என்னை வாழவை என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தது மட்டுமல்ல, நாம் இன்னைக்கு சில துவாக்களை கேட்போம், ஆனால் அதன்படி வாழ வேண்டும்னு சொன்னால் நம்ம விரும்ப மாட்டோம். நம்மால் முடியாது,
நாம் அதை வெறுப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அதை விரும்பினார்கள், அப்படி வாழ்ந்தார்கள். பெருமானாருடைய வாசகனுடைய கதவாக இருந்தது ஒரு கனத்த துணிதான், திரைதான். அப்போ இருந்தவர்கள் நினைத்திருந்தால் உள்ளே சென்று விடலாம். இப்படியும் ஒரு பேச்சு நடந்தது. வீட்டுக்குள் நுழைந்து விடுவோமா? அபூஜஹில் சொன்னான், இல்லை இல்லை வேண்டாம், அங்கு பெண்கள் எல்லாம் இருப்பார்கள், வீட்டில் பெண்கள் எல்லாம் இருப்பார்கள், நாம் அந்த காரியத்தை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது, காலம் உள்ளவரை நம்மின் மீது அழுக்கு படிந்துவிடும் என்று சொன்னார். அப்போ சில குணங்கள் அவரிடத்தில் நல்ல குணங்கள் இருந்தது அருமையானவர்களே. அதனால் அரபிகளுடைய விஷயத்தில் நாம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் அவர்களை பிடியப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஞானங்களின் மூலமாக நாம் எதைகளை அறியாமல் இருந்தோமோ, நமக்கு ஞானங்கள் கிடைக்க பெறுகின்ற பொழுது, கல்வியை நாம் பெறுகின்ற பொழுது, அந்த அறியாமையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லா காலத்திலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான சுன்னத்தான போதனைகளை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த நன்னறிகளை பின்பற்றி வாழக்கூடிய உயர்ந்த நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.